அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை, அதாவது பங்காளி சண்டை வருவதற்கான ஜோதிட ரீதியான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. சில கிரக சேர்க்கைகள் அமைப்புகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதற்கான விதிகள் என்ன அப்படின்னா, 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அப்போது உங்கள் ஜாதகத்தில் இளைய சகோதரம் இருந்து 3ஆம் இடமானது கெட்டு போயிருந்தால் சகோதரர்களுடன், இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 3ஆம் பாவத்திலேயே போய் சண்டையை இழுக்கக்கூடிய அந்த செவ்வாய் இருந்தது அப்படின்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள வாக்குவாதம், சண்டை அப்படிங்கிறதும் இருக்கும். அதே இந்த 3ஆம் இடத்துலையோ அல்லது 3ஆம் இடத்தை பார்வை செய்வது போலையோ சனியும் செவ்வாயும் இணைவு பெற்றிருந்து அந்த 3ஆம் இடத்தை ஏதோ செவ்வாயோ சனியோ பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொத்து ரீதியாக இளைய சகோதரர்களுடன் சண்டை வருவதற்கு வாய்ப்புகளை அது கொடுத்துரும். இப்போது நீங்கள் இளையவர், மூத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ 11ஆம் இடம் கெட்டு போயிருந்தாலோ, 11ல் செவ்வாய் இருந்தாலோ, 11ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்வை செய்தாலோ மூத்த சகோதரர்களோட கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அங்கே பார்த்துக்கணும். சரியா? அடுத்தது ராகு 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா புரிதலே இருக்காது. இளைய சகோதரத்தோட ஒரு புரிதலே அங்கே இருக்காது. சின்ன சின்ன சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி 3ஆம் அதிபதி ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்திருந்தாலோ இதை நம்ம சொல்லலாம். நீங்கள் மூத்தவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த விதிகளை எடுத்துக்கங்க. நீங்கள் இளையவராக இருக்கும் பட்சத்தில் 11ஆம் இடத்து அதிபதி ராகுவோடையோ கேதுவோடையோ இருக்குதுன்னா உங்களுக்கு மூத்த சகோதரத்தோட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சொல்லலாம். ரைட். அதுக்கு அடுத்தது 2ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு, அதாவது 2, 3 தொடர்பு இருக்குது. 2ஆம் அதிபதி 3ல் இருக்குது, இல்லை 3ஆம் அதிபதி 2ல் இருக்குது. இங்கே சனி செவ்வாய் கேது ராகு இந்த மாதிரியான அமைப்புகள் தொடர்புகள் இங்கே வரும் பொழுது குடும்ப சொத்து, குடும்ப சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் 2 பேர்த்துக்கும் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சனி செவ்வாய் இணைவு நீங்கள் மூத்தவராக இருந்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்தாலோ, இல்லை நீங்கள் இளையவராக இருந்ததுன்னா 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு. பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் இணைவானது இருக்கும் பட்சத்தில், ஏதோ ஒரு விதத்தில் சகோதரர்கள் இருக்கும் பட்சத்தில் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ இதுக்கு ஏதாவது நிவர்த்தி இருக்கா அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த பாவத்தை குருவினுடைய பார்வை அதுக்கு இருந்ததுன்னா, இப்போ சனி செவ்வாய் 3ல் இருக்குது, இல்லை சனி செவ்வாய் 11ல் இருக்குது, அப்போது அந்த பாவத்தை குருவினுடைய பார்வை அதற்கு கிடைக்கும் பட்சத்தில் குரு பார்த்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சுமூகமாக அது குறைக்கிறதுக்கான மத்தியஸ்தம் பண்ணி யாராவது ஒருத்தர் குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் அது கொடுக்கும். சரிங்களா? ரைட். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தது சகோதரர்களிடையே சண்டை வருவதற்கான, அண்ணன் தம்பி சண்டை வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம சில ஜோதிட விதிகள் மூலமாக பார்த்தோம். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும்.